அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இழுபறியாக இருந்து வரக்கூடிய ஒரு நிலையில் இன்று காலை எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருந்தார். இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக எந்த மாதிரியான சிக்கல்களை மேற்கொண்டிருக்கிறதோ அது தொடர்பாக ஆலோசனைகளை மேற்கொள்ள இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நாளை காலை பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், அவரை தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இருவரும் டெல்லி சென்று அமித்ஷாவை நாளை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் நாளை காலை 11 மணிக்கு டிடிவி தினகரனும் அன்புமணி ராமதாசும் இருவரும் ஒரே விமானத்தில் மூலமாக டெல்லி சென்று நாளை இரவு அமித்ஷாவை சந்தித்து பேச இருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக அதிமுகவிடம் 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்டிருக்கிறது. அந்த 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பெரும்பாலானவை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கவும், அதே போன்று அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்களுடைய சொந்த தொகுதியாக இருப்பதன் காரணமாக அந்த தொகுதிகளை பாஜகவிற்கு வழங்குவதில் அதிமுகவிற்கு பெரிய பிரச்சனை சிக்கல்கள் இருந்து வருவதாக தெரிய வருகிறது. இதனை சரி செய்வதற்காகவும் அதே போன்று மாற்று தொகுதிகளை வழங்குவதற்கான ஏற்பாடு பேச்சுவார்த்தைக்காக இன்றைய தினம் அமித்ஷாவை சந்தித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் பாமக உள்ளிட்ட 2 கட்சிகளும் நாளை அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது ஈடுபடுவார்கள். அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் அமமுகவிற்கும் பாமகவிற்கும் அதிமுக தரப்பில் எத்தனை தொகுதிகள், அதைத் தொடர்ந்து எந்தெந்த தொகுதிகள் என்பது போன்ற விவரமும் நாளை அமித்ஷாவிடம் தெரிய வரும். அதுவும் குறிப்பாக அதிமுக கூட்டணி தலைமைதான் என ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து வரக்கூடிய ஒரு நிலையில் இது போன்ற டெல்லி பயணம் என்பது அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை என்பது இல்லாமல் பாஜக தான் தலைமை என்ற ஒரு குழப்பமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாஜக தான் தலைமை என்பதை அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று வருவது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அதிமுகவினுடைய நிர்வாகிகளும் அதே போன்று தொண்டர்களும் மிகுந்த ஒரு அதிர்ச்சிக்கும் ஏமாற்றத்துக்கும் ஆளாகி வருகிறார்கள். இந்த நிலையில் இது ஒரு பெரும் பின்னடைவாகவே இருந்து வருகிறது. ஏனென்றால் அதிமுகவினுடைய தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை, அதே போன்று தொகுதி நிலவரம் உள்ளிட்ட அனைத்து பேச்சுவார்த்தைகளும் தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தான் நடைபெறும். ஆனால் முதல் முறையாக டெல்லி சென்று ஒவ்வொரு பேச்சுவார்த்தைக்கும் அமித்ஷாவையும் பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகளையும் சந்திப்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. இதன் காரணமாகத்தான் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக அல்லாமல் பாஜக தான் தலைமை என்பதை எடப்பாடி பழனிசாமி நிரூபித்து வருவதாகவும் இதன் மூலமாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் நாளை காலை எடப்பாடி பழனிசாமி மீண்டும் சென்னை திரும்புவார் எனவும், அதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவரும் நாளை இரவு அமித்ஷாவை சந்தித்த பிறகு நாளை இரவு அல்லது நாளை மறுநாள் காலை சென்னை திரும்புவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.